அறம் பொருள் இன்பமெனும் அறிவு பதாகதனை பிடிப்போம். ஆதி பகவன் மைந்தன் ஆணை வழி நடப்போம். அதை தடுக்க முனைவோரின் செயல்களையே முடிப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம். 1929 பிப்ரவரியில் தந்தை பெரியார் அவர்கள் முதல் சுயமரியாதை மாகாண மாநாடு நடத்தி பெண்களுக்கு சொத்தில் சமபங்கம், அதேபோல் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். அதைத் தொடர்ந்து 1938 நவம்பரில் சென்னையில் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்கள் மாநில மாநாடு நடத்தி தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1949 15-16 தேதி ஜனவரி 15-16 திருவள்ளுவர் விழாவையும் திருக்குறள் மாநாட்டையும் சென்னையில் நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைந்த விலைக்கு அச்சிட்டு திருவள்ளுவர் புகழையும் திருக்குறளையும் பரப்பினார் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறள் வகுப்பறையில் மட்டுமில்லாமல் அவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் திகழ வேண்டும் என்று எடுத்து கூறினார். அவர் முதலமைச்சரான பிறகு 1968 சென்னையில் உலகத்தமிழ் மாநாடு நடத்தி ஐயன் திருவள்ளுவருக்கு சென்னை கடற்கரையில் சிலை அமைத்து அழகு பார்த்தார். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் நாயகராகவே வாழ்ந்தார். அவர் திருவள்ளுவருக்கு முதலில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அனைத்து அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படத்தையும் திருக்குறளையும் எடுத்து எழுதினார். அதேபோல் அவர் மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு மணிமண்டபம் அமைத்தார். வள்ளுவர் கோட்டம் அமைத்து கொடுத்தார். அதேபோல் திருவள்ளுவருக்கு முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலையை அமைத்து அழகு பார்த்தார். தந்தை பெரியார் அவர்கள் மதமும் ஜாதியும் கிடையாது என்று சொன்னார். ஆனால் திருக்குறள் சமத்துவத்தை போதித்ததால் நம் மதம் குறள் மதம் என்றும் நம் நெறி குறள் நெறி என்றும் சொன்னார். அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழறிஞர்களால் உருவாக்கப்பட்ட I1 தமிழ் புத்தாண்டு என்பதை அரசால் ஏற்றுக்கொண்டு அதை அரசு சட்டமாக அறிவித்தார். அன்று முதல் இன்று வரை என்றும் நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் முக்கியம் என்று சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் தளபதியார் அவர்கள் திருவள்ளுவர் குமரிக்கடலில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக கடந்த 31/12/2024 அன்று நடத்தி திருவள்ளுவர் புகழை பரப்புகிறார். அந்த திருவள்ளுவருக்கு, அத்தகைய ஐயன் திருவள்ளுவருக்கு இன்று பிறந்தநாள். அந்த தமிழ் புலவர் ஐயன் திருவள்ளுவரின் பிறந்தநாளை நமது முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சீரும் சிறப்புமாக இன்று கொண்டாடி கொண்டு மகிழ்கிறோம் என்று தெரிவித்து, அந்த வகையில் ஐயன் திருவள்ளுவர் படத்துக்கு நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் கூடூர் சீனிவாசன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி, அத்துடன் அவர் ஒரு சிறு உரை நிகழ்த்துவார் என்று கூறி விடைபெறி நன்றி. அன்பிற்கினிய தமிழ் குலத்து பெருமக்களே, உலகை வாழ வைக்கும் மகளிர் குலத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர்மன்ற உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு எல்லா தரப்பு தமிழர்களையும் போற்றி பாதுகாக்கின்ற ஒரு அரங்கமாக திருவாரூரில் வடப்புறத்தில் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவதற்காக தமிழ் குலம் நம்முடைய அசோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நடைபெறுகிற விழாக்கள் அனைத்திலும் நான் கலந்து கொள்கிறவன். அந்த வகையில் பார்க்கிறப்ப எல்லாருமே இந்த அரங்கத்திற்குள் வராமல் யாரும் இருந்ததில்லை. அவருடைய இதயத்திற்குள் புகுந்தால் இந்த அரங்கத்திற்கு வந்து விடுகிறார்கள். நேற்று இரவே பார்த்து நாங்கள் பேசிவிட்டோம். இன்றைக்கு திருவள்ளுவர் தினம். அந்த திருவள்ளுவர் தினம் என்றால் எதை சொல்லுவது என்று தம்பி சொன்னார். நான் 133 அடி அதை பார்த்திருக்கிறேன். திருவள்ளுவர்
வள்ளுவர் கோட்டத்தை பார்த்திருக்க எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருக்குறளை ஏன் முன்னிலைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மதமும் எந்த இனமும் சொல்லாத கருத்துக்களை யாரையும் அடையாளம் காட்டி மனிதன் கடவுள் என்ற வார்த்தை இல்லாமல் மனிதனை மட்டும் முன்னிலைப்படுத்துகிற ஒரே வேதம் இந்த உலகத்தில் உள்ள என்றால் தமிழில் தோன்றிய திருக்குறள் ஒன்று மட்டும்தான். 133 அதிகாரங்கள். அதற்கு கூட இன்றைக்கு வள்ளுவத்திலே எது இல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் 7 சுரத்தை 3 3 1 என்று பாக்கி இருக்கிறார் என்று சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவர் பிறந்திருக்கிற இந்த நாளில் நான் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அவர் மனிதன் வாழ்வதற்கு காசு வேணும், பணம் வேணும். பணம் காசுங்கிறது இன்னைக்கு வந்த செல்வம் வேணும் என்று தான் சொல்வார். அதுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அவர் 7 வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார். வருகின்ற பொருள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அறம் கொடுக்கக்கூடியதாக, இன்பம் கொடுக்கக்கூடியதாக, தன்னுடைய குடும்பத்தாரை வாழ வைக்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது இன்னொரு தமிழ் பாடல், கதிர்வெடித்து பிளம்போல கடல் கொதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றிய மூத்த தமிழ் குடிதான் உலகத்திலேயே தோன்றிய முதல் தமிழ்குடி என்று நம்முடைய படுவர்கள் பாவலர்கள் பாடி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற் போல பல்வேறு கருத்துக்கள் உண்டு. இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப உழவு தொழில் தான் உலகத்தின் முக்கியமான தொழில். இந்த உலகத்தில் எந்த நான் டெல்லியிலே பேசிய பேச்சிட மறுபதிப்பு தான் இப்பொழுது பேசுகிறேன். டெல்லியிலே தமிழ்ச்சங்கத்திலே பேசுகிற போது நான் சொன்னேன், இந்த உலகத்தில் உணவை தேடுகிற எல்லா உயிரும் உணவை தேடுகிற, ஆனால் உற்பத்தி செய்கிற ஒரே இனம் மனித குலம் மட்டும்தான். எந்த ஆடு எனக்கு தியானபுரம் என்ற ஊர் இங்கே பக்கத்தில், அந்த தியானபுரத்தில் உள்ள பள்ளியில போய் நாங்கள் பேசணும். பேசிட்டு வந்தோன்னே மறுநாள் பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, அங்கிருந்த பள்ளி பிள்ளைகள் கிட்டத்தட்ட 16,000 சீமை கருவேல கன்றுகள், 1 முழம் உணவு கன்றுகளை எல்லாம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்த உடனே கிளம்பி நேராக உடனடியாக 5-10 பேர் நேரா நாங்கள் வாகனத்தை எடுத்துட்டு போய் இந்த பள்ளியிடத்தை கேட்டோன்னே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டோம். 80 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 80 மாணவர்களும் தன்னால் முடிந்ததை எங்கே இருக்கிறதோ பிடிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்ததுனால அந்த 80 பிள்ளைகளுக்கும் 80 திருக்குறள் புத்தகங்களை நான் அன்பளிப்பாக வழங்கிவிட்டு வந்தேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய வேதங்களிலே தலைமையான வேதம் என்றால் அது திருக்குறள் ஒன்று மட்டும்தான். என்ற காரணத்தால் திருக்குறளை அங்கே 80 மாணவர்களுக்கு கொடுத்து பள்ளி ஆசிரியர்களுக்கு 8 புத்தகங்களை கொடுத்து வந்தோம். இந்த திருக்குறள் நாளுக்கு நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம் என்றால், திருக்குறள் என்ற நூல், திருக்குறள் என்ற வேதம், தமிழர்கள் வேதம் உலக மக்களுக்கு பாடுபடக்கூடிய தளபதியார் ஆட்சியில் அது சிறப்பாக என்று வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியாரா இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியும் கட்சி பார்க்காம தொடர்ந்து அசோகன் நடத்திட்டு வந்து இது நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சும்மா 5 பேரே சேர்த்து நடத்த முடியாது. நீ 10 பேர் இருக்கணும், கூட்டம் அதிகமாக போயிட்டே இருக்கு. இது நடத்துறது அனைத்தும் அசோகனுக்கு ஒரு பெருமை தேடி தேர்ந்தவுடைய இது எல்லாரும் பேசப்படுற நிலையில் இருக்கும். அசோகனை பாராட்டி இந்த நாளில் திருவள்ளுவர் திருக்குறள் தந்தவராம் திருவள்ளுவர் அவர் பெயராம், அறம்பொருள் இன்பம் வகுத்தவராம், அகிலத்துக்கே அவர் உரியவராம். 2 அடி குறளினிலே நம் இதயத்தை கவர்ந்தவராம், 2 அடி குறளினிலே நம் இதயத்தை கவர்ந்தவராம். 1330 குறட்களும் ஆராய்ந்தே சொன்னவராம், 1330 குறட்களும் ஆராய்ந்தே சொன்னவராம். திருக்குறள் தந்தவராம் திருவள்ளுவர் அவர் பெயராம்.